வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க. அந்த வீடியோ கடைசியில நான் என்ன தப்பு பண்ணேன்னு கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல பூசணிக்காய் ஜூஸ வந்து இஞ்சி போட்டு குடிச்சேங்க. பட் அத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து நட் ஜூஸ் அதில கொஞ்சம் நான் ஆப்பிள் போட்டு குடிச்சேங்க. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் செய்யாத கதவு தானே திறந்து மூடும் கதவு. அது என்ன? கண்டிப்பா தெரிஞ்சுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் தாங்க பண்ணேன். சாம்பார் வந்து நெறைய ஊத்தி அதில கொஞ்சமா வந்து காய்கறிலாம் கொஞ்சமா சாப்பாடு பண்ணுங்க. நெறைய சாம்பார் ஊத்தி வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டேங்க. சாம்பார் சாதத்துக்கே ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ரசம் ஊத்தி அப்படியே சாப்பிட்றப்ப தேவ இருக்குங்க. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்னு கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்ல வந்து பருப்பு உருண்டை வந்து பாசிப்பருப்பு உருண்டை வந்து பண்ணியிருந்தேங்க. உண்மையிலே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா வந்து நைட் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுங்க. சரி ரோட்டு கடை காலைல வந்து ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேங்க. உண்மையிலேயே வந்து அது அவ்வளோ நல்லாலாம் ஒண்ணும் இல்லங்க. அது ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வாயில கூட வைக்க முடியலங்க. நீங்க இத ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அவ்வளவா இஷ்டமே இல்லங்க. ஏன்டா சாப்பிட்டோன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்.